ஆனியன் சமோசா. அதுக்கு தேவையான பொருள் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் வந்து இடிச்சிக்கிறேன் நான், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் வதக்கினா போதும். உப்பு போட்டுங்க தேவையான அளவு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு. இதை 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரொம்ப வதங்க வேணாம். கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் நான் சமோசா பண்ணுறதுக்கு. மாவை வந்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கு உருண்டை எடுக்கிற மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி இதை லைட்டாக தவாவில் போட்டு எடுத்துகிட்டு ஷேப்பாக இருந்தேன்னா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்படி சென்டரில் கோடு போட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இதை இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பி இதை இப்படி வச்சுருங்க. ஈவன் இந்த கேப்பில் இந்த ஃபில்லிங் இங்கே வச்சுட்டு இதை வச்சு இப்படி ஒட்ட வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள ஃபில்லிங் போட்டு வச்சுட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போடலாம். கையில் எண்ணெய் கோல்டன் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஷேப் வருதோ அப்படி போட்டுக்கோங்க. சமோசா ரெடி. இது கோதுமை மாவில் செஞ்ச சமோசா. இதை பசங்க இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வருது, பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.